This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சீனா தான் கிங். அமெரிக்கா சூப்பர் கம்பெனியை விட 10 லட்சம் மடங்கு வேகம். குவாண்டம் கம்ப்யூட்டர் அறிமுகம். அமெரிக்காவின் கூகுள் சூப்பர் கம்ப்யூட்டரை விட 10 லட்சம் மடங்கு அதிக வேகமான கம்ப்யூட்டரை சீனா கண்டுபிடித்து அசத்தியுள்ளது. இதன் மூலம் கூகுள் கணினி செய்யும் வேலையை ஒரு நொடிக்கு குறைவாக சீனா கம்ப்யூட்டர் செய்து முடிக்கிறது. சீனாவில் கண்டுபிடிப்பு அறிவியல் துறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான மாற்றம் எதை பொறுத்துதான் இருக்க வேண்டும்? சீனாவின் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்துள்ளனர். இதற்கு அவர்கள் ஜிசாங்ஷி 3 என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனம் இதே போன்ற சூப்பர் கம்ப்யூட்டரை வடிவமைத்திருந்தது. அது அசத்தியமான திறன் கொண்ட கணினியாக இருந்தது. சாதாரண கம்ப்யூட்டர்கள் 10,000 ஆண்டுகளில் செய்யும் வேலையை இந்த கம்ப்யூட்டர் வெறும் 200 வினாடிகளில் செய்து அசத்தியது. ஆனால் சீனா 2023ஆம் ஆண்டு சூப்பர் கம்ப்யூட்டர்களை உருவாக்க தொடங்கியுள்ளனர். இதில் கூகுளின் சூப்பர் கணினி 200 விடிகளில் செய்யும் வேலையை வெறும் 14 வினாடிகளில் செய்து அசத்தியது. அப்போதிலிருந்து கூகுள் நிறுவனத்தின் கணினிக்கும் சீனாவின் சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இடையே பெரிய போட்டி தொடங்கியது. அதன் விளைவாக தான் ஜிசாங்ஷி 3 உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது கூகுளின் சூப்பர் கம்ப்யூட்டரை விட 10 லட்சம் மடங்கு அதிவேகமாக இருக்கிறது. அதாவது கூகுள் கணினி 200 வினாடிகளில் செய்யும் வேலையை ஒரு நொடிக்குள் முடித்து காட்டுகிறது. ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தை ஆய்வாளர்கள் ஃபெமிட்டோசெகண்ட் என்று குறிப்பிடுகிறார்கள். அதில் 15x7 105 யூபிட்டுகளும் 182 கப்ளர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் செயல்திறன் கீழ்கண்டவாறு விளக்கலாம். ஏன் இது போன்ற சூப்பர் கம்ப்யூட்டர்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன? இதற்கான தேவை என்ன இருக்கிறது என்பது குறித்து கேள்விகள் எழலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொரோனா பெருந்தொற்று உலகையே புரட்டி போட்டது. இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் ஐபிஎம்மின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் முக்கிய பங்கு வகித்தது. ரசாயன அணுக்கள் மற்றும் புரதங்களை குவாண்டம் கணினிகளால் கணக்கீடு செய்து புதிய மருந்துகளுக்கான வடிவமைப்பை எளிதாக்க முடியும். எய்ட்ஸ், புற்றுநோய், அல்சைமர் போன்ற நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கவும் சூப்பர் கம்ப்யூட்டர் மிக உதவியாக இருக்கும். தவிர மருத்துவ தரவுகள், அரசாங்க தகவல்களை பாதுகாக்கவும், மழை, புயல், வெப்பநிலை மாற்றம் போன்றவற்றை மிக சரியாக கணிக்கவும் இவை உதவும். நாசா, ஐபிஎம், கூகுள் போன்றவை வானிலை ஆய்வுக்காக குவாண்டம் கணினிகளை பயன்படுத்துகின்றன. அது மட்டும் அல்லாது இது போன்றவற்றின் பாதுகாப்பையும் அதிகரிக்கலாம். ஆக இந்த வகை கம்ப்யூட்டர் மிகப்பெரிய ஆய்வுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. நம்மை போன்ற சாமானிய மக்களின் கைகளுக்கு இதுவரை இன்னும் 20 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.